இன்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் வெளில தெரியும். தெரிஞ்சுது நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து சாவடிச்சிருவானுடா. நாளைக்கு பெயில் வாங்கிட்டு போனா உன்னை விட்டுருவானுங்கன்னு நினைச்சியா? விட மாட்டானுங்கடா. நான் சொல்ல போறேன் போ. சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. குணாவோட செந்தில் தான் நல்லவனும் தோணுது. நல்லா பாத்துக்கணா. என்ன பண்றது, நம்ம லைஃப் குணாது. விடுமாமா, எல்லாம் கேட்டி பசங்க தானே. பேசாத கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு வேற ஏதாவது ஊருக்கு போயிடலான்னு பாக்குறேன். ஏன்டா போகணுன்ற என் கூடறா. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழதான். ஆனா என்ன இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. ரூட் எடுக்க ஸ்கெட்ச் போட்டது நீயும் வேலை புள்ளியே செட்டிங் பண்ணது நீங்க தானே. ஆனா குத்துந்து நீ தானடா. மத்த பிள்ளைங்களால செந்திலாண்ட நெருங்க கூட முடியலையே. நீ தானடா கற்கா குத்துன. குத்துந்து கரெக்டா கூட குத்துனா. ஏய், நாங்க குத்தி அவன் மவுடரா இருந்தா 2 நாள்ல பாடியை போச்சுட்டு 14 நாள் காரியம் பண்ணிட்டு செந்திலோட சாப்டர் க்ளோஸ்னு தூக்கி போட்டு போயினே இருந்திருப்பானுவோம். நீ குத்துந்தாதான் ஈத்துக்குச்சு. அவன் ஈத்து நடக்க சொல்ல மொத்த விரோதக்காரங்களுக்கும் நம்ம ஞாபகம் தான் வரும். ஐயோ, இவனுங்களாண்ட பிரச்சனை வச்சுக்கினா நம்மளே இப்படி ஆக்கிடுவானுங்களோன்னு பயம் வரும். அந்த பயங்கிறவன் எப்படி நம்மளை எதிர்ப்பான்? இனிமே குடோன் கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட், ஒயின் ஷாப் கட்டிங் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான்டா. நீ என் கூடயே இருந்துரு. நானு ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே போர்டு ஆடணும்னு தான் ஆசைப்பட்டேன். போர்டு ஆடி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்பாரில் ஒரு வேலை, எனக்கு பிடிச்ச பொண்டாட்டி, ஊருக்குள்ள தௌலத்தா கெத்தா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக சுற்றணும் தான் நான் ஆசைப்பட்டேன். இப்போ நானோ எப்படியோ லைஃபே மாத்திர மாதிரி மேட்ருங்களாம் நடந்துச்சு. அன்னைக்கு போர்டில் இருந்து கட்டியை பிடிங்கி செந்தில் நான் குத்துந்து இருந்து ஸ்ட்ரைக்கரை பிடிச்சாலே கையிலாம் நடக்குதுண்ணா. அப்புறம் என்ன போர்டு ஆடணும்னு நினைக்கிற? என் கூட இருந்துடுறா. சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காதுண்ணா. எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரிலண்ணா. எனக்கு இதெல்லாம் வேணாண்ணா. நான் ஜெயிலில் எடுக்க முன்னாடி தம்பி என்னை மண்டத்தை பார்த்துக்க சொன்னாரு. நான் அந்த வேலையை பார்த்துருந்தேன். ஊரில் கூட கரெக்டாக பிடிக்க தெரியாதெல்லாம் ஊர் உள்ள தௌலத்துன்னு சுற்றுறத பார்க்குறோம். எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிற வேலைக்காரன் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு போகிறத இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. வரலாம். பாக்கெட்டு, காயின், ரூல் மேலே ஸ்ட்ரைக்கர் 3 ஒரே லைனில் இருக்கணும். அப்புறம் உடம்பு அந்த பக்கமாகவே இருக்கணும். ரைட்டு கால் முன்னாடி, லெஃப்ட் கால் பின்னாடி, ரெண்டும் 90 டிகிரியில் இருக்கணும். இப்போ கண்ணை மூடி திறக்க சொல்ல ஒரு சாஃப்ட் இருக்குதுல்ல, அந்த சாஃப்டில் ஸ்ட்ரைக்கர் ரிலீஸ் பண்ணணும். ஒரு நல்ல ஷாட்னா காயின் இந்த இடத்துல ஸ்ட்ரைக்கர் இருக்கணும். காயின் பாக்கெட் உள்ள இருக்கணும். ரெக்குயர்மெண்ட் ஃபோர்ஸ்